சூப்பர் ஓவர். ஜெகா வசந்த் 2 பேருமே உள்ளே இருக்காங்க. மகேஷ் பவுல் பண்ண வராரு. மேட்ச் சூப்பர் ஓவரில் யார் வின் பண்ணுறாங்க எங்களுக்கும் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெகா வசந்த் அங்கே மகேஷ் பவுல் பண்ண வராரு. சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் ஓவரோட 2வது பால். அங்கே ஒயிட் பாலுங்க. ஒரு பால் தான் போட்டிருக்காங்க. 5 ரன் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி போனவுடனே அவருக்கே ஒரு ப்ரெஷர். மகேஷ் நல்லா போட்டார், நல்லா அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்ட்ரியா? அங்கே போயிருக்குங்க பவுண்ட்ரி. அங்கே ஃபீல்டிங் மிஸ்ஸு. என்னமோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஜெகா பேட்லேருந்து 2வது பவுண்ட்ரி சூப்பர் ஓவரில். ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி, 2வது பால் ஒய்டு, திரும்பவும் பவுண்ட்ரி 2வது பாலுக்கு. அங்கே ஃபீல்டர் கையில் விழுந்த பாலுங்க. அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு. இவர் போனார் ஷேக்கு, ஆனால் அவரால் தடுக்க முடியல. ஆனால் இவர் தடுக்க வேண்டிய பால் கையில் விழுந்த பாலை விட்டுட்டாரு. 4 ரன் போச்சு. இங்கே 3வது பால். மகேஷ் அங்கே 1 ரன், 2வது ரன் ஓட பார்க்குறாங்க. இல்லை, 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. 3 பாலுக்கு 10 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். நல்ல ஒரு ஷாட் அங்கே. இதுக்கும் 1 ரன். ஜெகா ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. இன்னும் 2 பால் இருக்கு. என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். அங்கே நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலுங்க, செம்மையா போட்டிருக்காரு. கடைசி பால். என்ன பண்ண போறாரு ஜெகா? நல்லா அடிச்சிருக்காருங்க. வெளியே போகுமா இந்த பால்? அங்க விக்கெட் நினைக்கிறேன். கையிலே விழுந்திருக்குங்க. நல்ல ஷாட், ஆனா கையிலே போய் விழுந்திருக்கு. 11 ரன் தான் ஆடி இருக்காங்க. 11 ரன். 6 பாலுக்கு 12 ரன் ஆடினா மேட்ச் வின் பண்ணலாம். என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். அங்கே ஒரு ஓவருக்கு 12 ரன். சூப்பர் ஓவர் மேட்ச்சு சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே 6 பாலுக்கு 12 ரன் ஆடணும். ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் அங்கே டாட் பால். 2வது பால் போட வராரு சங்கர். அங்கே லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். இங்கே விக்கி ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு ஷாட் ஆட பார்த்தாரு. அங்கே கேட்ச்னு நினைக்கிறேன். கையிலே விழுந்திருக்குங்க. விக்கி அவுட் ஆயிட்டாரு. இங்கே ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. 2 பாலுக்கு 1 விக்கெட். ரன் எதுவும் இல்லை. அவங்க 2 பாலுக்கு 6 ரன் ஆடி இருந்தாங்க. இன்னும் 1 விக்கெட் எடுத்தா மேட்ச் வின் பண்ணலாம். விக்கெட் விடாமல் 2 6 ஆடினா போதும். அங்கே மேட்ச் வின்னு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில நிமுனை டீம். ஓகே பிரதர்ஸ், என்ன பண்ண போகிறாங்க? அவங்க பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சங்கர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. 2 பாலுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரன் எதுவும் கொடுக்கல. இங்கே 3வது பால் சங்கர் போட வராரு. அங்கே ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். திரும்பவும் டாட் பாலுங்க. செம்மையான பவுலிங். 3 பாலும் டாட் பாலாக போட்டிருக்காரு. 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. 3 பாலுக்கு 12 ரன் ஆடணும். ஆடுவாங்களா பார்க்கலாம். அங்கே அரவிந்த். என்ன நடக்குது இங்க? 1 ரன் தான் கிடைச்சிருக்கு. 2 பாலுக்கு 11 ரன். கண்டிப்பா 2 6 அடிச்சாகணும்.
என்ன நடக்க போகுது? நல்ல ஷாட்டுங்க, வெளியே போகணும்னு நினைக்கிறேன். செம்மையா அடிச்சிருக்காரு, பெரிய சிக்ஸுங்க, செம்மையா அடிச்சிருக்காரு. 5வது பால் ஒரு 6 போயிருக்கு. 11 ரன் தேவை 2 பாலுக்கு. 5வது பாலை 6 அடிச்சிருக்காரு. இவர் செம்மையான பேட்டிங். இது வரைக்கும் சங்கர் செம்மையா போட்டுட்டு இருந்தாரு. 5வது பால்ல ஒரு 6 கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு பாலுக்கு 5 ரன். ஒரு 6 அடிச்சா இந்த மேட்ச் தான் வேற லெவல் மேட்சா இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க. இல்ல டாட் பாலா போடுவாரா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. செம்மையான மேட்ச். லாஸ்ட் பால் என்ன நடக்கும் பார்ப்போம். செம்மையான ஷாட், ஆனா அது வெளியே கிளியர் ஆகுமா? ஆயிருக்கு. 5 பாலையும் என்னமோ பண்ணிட்டு கடைசி 2 பால் அவர் வந்தாரு உள்ள. 2 பாலையும் 2 6 அடிச்சு போயிட்டே இருக்காரு வெளியே. வின் பண்ணி மேட்ச் எடுத்து செம்மையான ஒரு மேட்ச்.